ரெண்டு விடயம், அந்த ரெண்டு விடயம் இருந்தால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு விடயங்கள் இருக்குது. முதலாவது விடயம், சண்டை சச்சரவு வரும்போது, அதாவது குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வர்றது பெரிய விடயம் இல்லை. அது எல்லை கடந்து போகக்குள்ளத்தான் அது ஒரு பெரிய விடயமாக பார்க்கணும். சண்டைகள் பொதுவாக குடும்பங்களில் வரணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த சண்டை வரும்போது நண்பர்களோட முன்னுக்கோ அல்லது பெற்றோட முன்னுக்கோ அல்லது அந்நிய ஆக்களோட முன்னுக்கோ மனைவியை கணவன் விட்டு கொடுக்கவும் கூடாது, கணவன் மனைவியை விட்டு கொடுக்கவும் கூடாது. அதாவது சண்டை என்பது நம்ம 4 செவத்துளுக்கு தான் இருக்கணும் தவிர அதை தாண்டி வெளியே போயிட்டு அவமானங்கள் படுத்துகிற வரைக்கும் அவமானம் படுத்துகிற மாதிரி வேலைகள் செஞ்சிடக்கூடாது. ரெண்டாவது விடயம் அந்த சண்டை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம இரவில் தூங்கும்போது அந்த சண்டைகளை அந்த இரவுலேயே தீர்த்துடாமல் தூங்கக்கூடாது. அதாவது அப்படி சண்டை அந்த நாள்லேயே சமாதானமாக 2 பேரும் சந்தோஷமாக இரவை கழிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்படி இருந்தால் 2 பேருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். நான் சரி நான் பிழைன்றதுக்கு பதிலாக 2 பேரும் மன்னிப்பு கேட்குறது, கணவன் மனைவிட்ட மன்னிப்பு கேட்குறது, மனைவி கணவன்கிட்ட மனைவி. யார் திருமண வாழ்க்கை விட்டு கொடுக்குறாரோ அவர் தான் வெற்றி பெற்றவர். இல்லை நான் தான் வெற்றி பெறன்னு நினச்சா அவர் தோத்தவராக மாறிடுவார்.